ஒரு சூப்பரான நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. பேன் நல்லா சூடானதும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போது எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நான் இதில் தேவையான ஸ்பைசஸ் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு நல்லா பொரிஞ்ச உடனே 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயில் ஸ்பைசஸும் மிளகும் நல்லா வறுபட்டு வரணும். இந்த டிஷ்ஷுக்கு ஸ்பைசஸ் நல்லா தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பன்னீர் பட்டர் மசாலா ரொம்பவே டேஸ்ட்டாக வரும். இப்போது இந்த டைமில் ஒரு 3 பெரிய வெங்காயத்தை பெரிய பெரிய பீஸாகவே கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதை நான் ஏன் பெருசாக கட் பண்ணியிருக்கேன்னா இதை நாம் கடைசியாக அரைக்க தான் போகிறோம். இப்போது இந்த வெங்காயத்தை நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா கலர் மாறிருக்கு. இந்த டைமில் ஒரு 3 பெரிய தக்காளியை பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது இது கூடவே ஒரு 2 பச்சை மிளகாவை அப்படியே முழுசாக சேர்த்துக்கலாம். கூடவே 2 துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 8லேருந்து 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஒருவேளை இதை சரியாக வதக்கலைன்னா கிரேவியில் பச்சை ஸ்மெல் லைட்டாக வரும். இப்போ இதை 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கியிருக்கோம். இந்த டைமில் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போது 1 டீஸ்பூன் கரம் மசாலாவும் 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி கூடவே நம்ம சேர்த்துருக்க மசாலாவை நல்லா 1 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா ஆற விட்டுக்கலாம். இது நல்லா ஆறின உடனே மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைப்பட்டு வந்திருக்கும் போது நான் ஒரு 10லேருந்து 15 அளவுக்கு முந்திரி எடுத்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இதையும் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அதே கடாய் வச்சுக்கலாம். ஒரு 2லேருந்து 3 துண்டு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா உருகி வந்த உடனே 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இந்த டைமில் நாம் அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கி வச்சுருக்கோம். இப்போது இந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த டைமில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த டைமில் ஒரு 50 கிராம் க்ரீம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த டைமில் நான் ஒரு 300 கிராம் பன்னீர் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நான் ஒரு 50 கிராம் பட்டர் எடுத்து அப்படியே இதில் சேர்த்துக்கிறேன். இல்லை பட்டர் வேண்டாம் அப்படின்னாலும் சேர்க்காமலே இருக்கலாம். நான் கொஞ்சமாக கசூரி மெத்தி எடுத்து கையில் நல்லா க்ரஷ் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அவ்வளோதான்.